ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மம்முச்சலா யூடியூப் சேனல். வாங்க இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சம்மர் ஸ்பெஷலா காட்டன் சாரீஸ் எல்லாம் மீஷோல இருந்து அள்ளி போட்டு கொண்டு வந்திருக்கேன். அது சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் மே சண்டே மே மந்தோட ஃபர்ஸ்ட் சண்டேவோட மெகா சேல்னு சொல்லிட்டு ஃபிளாஷ் சேல் 70% அப் டு டிஸ்கவுண்ட்னு சொல்லிட்டு அதுல புக் பண்ணி வாங்கினதா எல்லாமே. இந்த இது கேட்டகரியில வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி காட்டன், மல்மல், ரயான் மிக்சடு இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்ல நீங்களே நம்ப மாட்டீங்க அந்த அளவுக்கு இருக்கும். ஒரு 250 to 30 அந்த ரேஞ்சில் எல்லாமும் நான் புக் பண்ணியிருந்தேன். பட் இப்போ ஒரு 10 ரூபாய் 20 ரூபா ஹையா தான் காமிக்கும். நான் அதுக்கு தான் முன்னாடியே உங்களுக்கு எல்லாம் சொல்லிடுறது ஃபிளாஷ் சேல் போகுது, வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு. சரி, ரொம்ப லேட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். நான் என்ன நல்லா எடுத்தேன், எப்படி இருக்குது, அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு, வர்த் ஆர் நாட் எல்லாமே இன்னைக்கு நம்ம ரிவ்யூவா போட்டலாம். வீடியோவை ஃபர்ஸ்ட் டைமா பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டாவையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்ல தான் எல்லாத்தையுமே அள்ளிட்டு வந்திருக்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். கடையிலிருந்து லஞ்ச் பிரேக்குக்கு வெயில்ல வந்து கொஞ்ச நேரம் படுத்தா பார்சல் வந்துருச்சு. அப்புறம் நம்ம தான் துள்ளி குதிச்சு ஓடி வந்து பார்சல் ஓபன் பண்ற ஆளாச்சே. அதனால ஃபர்ஸ்ட் ஒன்னா வாடாத மல்லி கலர்ல, இது வந்து ஒரு மல்மல் காட்டன் தான், பிளைன் சாரி தாங்க. விஜயலட்சுமிக்கு அநேகமா பிளைன் சாரி பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் அதே மெஜந்தா, அதாவது வாடாமல்லி கலர் மாதிரி இருக்கிற ஒரு மல்மல் காட்டன், அதுக்கு வந்து இந்த வாலி பெயிண்டிங்ல இருக்கிற ஒயிட் கலர் பேஸ்ல இருக்கிற ஒரு பிளவுஸ் பீஸ். மோஸ்ட்லி எல்லா கலருக்கும் இது பிளவுஸ் பீஸ் வந்து இதே மாதிரி தான் வரும். டேசல் ரொம்ப அழகா இருந்ததுங்க, அழகா இருந்தது, அதுக்காகவே எடுத்தேன். இதுல நிறைய கலர்ஸ் அவைலபிள், ஒரு 7-8 கலர், கிரே, கிரீன், ரெட்டு, பிங்க்கு, லைட் மெஜந்தா, அப்புறம் ஒரு மாதிரி பிளாக்கிஷ் ஆஷ் கலர் மாதிரி இவ்வளோ கலர் இருந்தாலும் நாங்கள் செலக்ட் பண்ணும் கலர் வாடாத மல்லி கலர் தான் செலக்ட் பண்ணுவோம். நல்லா இருந்தது, குவாலிட்டி வைஸ் செம்மைங்க. அது ஒரு மாதிரி டுயல் ஷேடு மாதிரி காட்டும், பட் காட்டன் தான். இந்த ரீல்ஸ் எல்லாம் பண்றப்போ போடுவாங்க. இந்த ஸ்ருத்திகா குக் வித் கோமாளியில வந்தாங்களா, அவங்க ஒரு ரீல் போட்டிருந்தாங்க. அதுல இந்த மாதிரி சாரி தான் வேர் பண்ணிட்டு ரீல் பண்ணியிருந்தாங்களா. சரி சொல்லிட்டு செம்மையா இருக்குங்க. இந்த சம்மருக்கு வேர் பண்ணிக்கிறதுக்கு இது அப்படியே என்ன சொல்றது, ஏசியில் இருக்கிற மாதிரியே இருக்கும், நல்லா கூலிங்கா இருக்கும் சாரி. அதனாலயே மெயினா சூஸ் பண்ணேன். பிளவுஸ் வந்து மோஸ்ட்லி ஒயிட் பேஸ் தான், நல்லாவே இருக்கு. இது எப்படி ஸ்டிச் பண்றாங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து பார்க்கலாம். அடுத்த நாள் இதே சேம் டு சேம், நேற்று என்ன நடந்ததோ அதே தான் இன்றும் நடந்தது. கொஞ்ச நேரம் வந்து சோஃபாவில் கண்ணை இருந்தேன், பார்சல் வந்து விட்டது அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இது வந்து நயன்தாரா இன்ஸ்பயர்டு சாரின்னு சொல்லிட்டு புக் பண்ணேன். பட் இது வந்து இந்த சில்க் காட்டன் மாதிரி தான் இருக்கும், ஒரு மாதிரி ரா சில்க் மாதிரி. ரொம்ப ரேட் அஃபோர்டபுளில் தான் எடுத்தேன், 250 சம்திங் தான் நான் எடுத்தப்போ. சேம் ஒரே மோனோட்டோன் மாதிரி இருக்கும், பார்டர் மட்டும் வரும். அதுவும் வந்து நான் கடைசியாக தான் மென்ஷன் பண்ணேன், என்னடா இது கீழே வந்து பெரிய பார்டரா இருக்கு, மேலே ரொம்ப சின்ன பார்டரா தான் இருக்குன்னு கடைசியாக தான் நான் கவனிச்சேன். இந்த சில்க் காட்டன் நல்லா இருக்கும்ல, ரா சில்க் மாதிரி, அந்த மாதிரி நல்லா இருக்குங்க. இது வந்து ரன்னிங் பிளவுஸு, பட் நம்ம ஏதாச்சும் ஒர்க் பிளவுஸோ இல்லை இதில் ஒர்க் பண்ணியோ வேர் பண்ணால் சூப்பராக இருக்கும். பாருங்களேன், கிட்டத்தட்ட நான் வேர் பண்ணியிருக்க பிளவுஸே வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கு. சூப்பர் தான் இந்த ரேட்டுக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் வந்தாங்க, இது வந்து காட்டன் கிடையாது, பட் டெய்லி யூஸ்க்கு தாராளமாக கட்டுற இந்த கிரேப் சாரி தான். எல்லாருமே கட்டல, நான் கூட நினச்சேன் ஐயோ கிரேப் சாரினா அம்மாங்கெல்லாம் கட்டுவாங்க, ஆண்டிங்கெல்லாம் கட்டுவாங்கன்னு. விஜயலட்சுமி நீயே ஒரு ஆன்டின்னு மம்மு கலாய்ச்சிட்டான். பட் இந்த கலருக்காக நான் எடுத்தேன். இதுலேயும் வாடாமல்லி கலர் வரும் பார்டர், ஒரு நல்ல ஒரு நேவி ப்ளூ, அதில் நிறைய கலர்ஸ் இருக்கிற மாதிரியும் அந்த இதெல்லாம் நல்லா இருந்தது, அந்த பிரிண்ட் எல்லாம் நல்லா இருந்தது. ஆக்சுவலாக இந்த கிரேப்பில் என்ன ஸ்பெஷல்னா, நம்ம எவ்வளோ தடவை வாஷ் பண்ணாலும் கலர் போகாதுங்க, நல்லா இருக்கும், நல்ல ஷைனிங் மெட்டீரியல். இந்த மாதிரி சம்மர் டைமில் கடைக்கெல்லாம் கட்டிட்டு போய் ஃபுல் டே வேர் பண்ணிக்கிறதுக்கு இது சூப்பராகவே இருக்கும். குளுன்னே இருக்குமா, அதுவும் ஏசியில் இருந்துட்டு ஓப்பன் பண்ணா அன்பாக்ஸ் பண்ணதுக்கு நல்லா இன்னும் சில்லுன்னு இருந்தது. அதையவே வச்சுட்டு அப்படியே இது பண்ணிக்கிட்டு இருப்பேன். மம்மு போதும் போங்க, மடிச்சு வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லுவான். இது ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்டில் தான் நான் எடுத்தேன், 280 அந்த மாதிரி தான் எடுத்தேன். பிளவுஸும் இதே கான்ட்ராஸ்ட் கலர் மெஜந்தா கலரில் கொடுத்துருக்காங்க. இதில் 2-3 கலர்ஸ் அவைலபிள் இருந்தது.
சரி, நெக்ஸ்ட் வந்து 2-3 பார்சல் வந்தது, அதெல்லாம் நெக்ஸ்ட் கேட்டகரியில் பார்த்தரலாம். இது வந்து விசித்ரா சில்க். நான் ஆக்சுவலாக அல்ஃபோன்சா சில்க் ஏதோ ஒரு கவர்ச்சி நடிகை சில்க் தானே அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் தான் ஐயோ இது விசித்ரா சில்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக ரன்னிங் மெட்டீரியல் நம்ம அரிகண்டில் எடுப்போம்ல, அங்கே போயிட்டு நான் கேளுன்னு கேட்டேன், ஏங்க விசித்ரா சில்க் இருக்கா, அவங்களுக்கு விசித்ரா சில்கா அப்படின்னா என்ன அப்படின்னே கேட்டுட்டாங்க. பொயா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் மீஷோலேயே ஆர்டர் போட்டுட்டேன். நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்துருச்சு விசித்ரா சில்க். அங்கேயும் அதுலேயும் ஒரு கலரு சுடிதாருக்காக கிழிச்சிட்டு வந்திருக்கேன். இது வந்து சாரி ஃபுல்லாக ஒரே மெட்டீரியலாக தான் வரும். நீங்கள் இதில் ஃப்ராக் அடிக்கலாம், அம்பர்லா கட்டிங் அடிக்கலாம், இல்லை சாரியாக வேர் பண்ணலாம், டிசைனர் ப்ளவுஸ் எடுத்தும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணலாம். செம்மையாக இருக்குது, ஃபுல் லெங்க்த்தியாக இருக்குது, குவாலிட்டி வைஸ் ஆசம்னே சொல்லலாம். அதான் சொல்கிறேன், இந்த சம்மருக்கு கட்டுறது தாங்க இது எல்லாமே. வாவ் பாருங்க, நல்லா ஃப்ளாடாக வரும். சூப்பராக இருக்குல்ல. இதோட பையிங் லிங்க் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அஃபோர்டபுள் ரேட்டில் தான் இருக்கும். நீங்கள் இந்த தடவை உங்களுக்கு ரேட் காஸ்ட்லியாக தெரிஞ்சதுனாலும் நீங்கள் விஸ்லிஸ்ட் போட்டு வச்சுட்டு நெக்ஸ்ட்டாக எப்போவாச்சும் ஆஃபர், அவங்க தான் வாரம் சண்டே ஒரு ஆஃபர், மண்டே ஒரு ஆஃபர்னு கொடுத்துக்கிட்டே இருக்காங்களே, ஃப்ரைடே தமாக்கான்னு சொல்லிட்டுலாம், அதுலேயும் கூட போய் ட்ரை பண்ணுங்கள், கிடைக்கும். ஓகே, அடுத்த நாளும் நிறையா பார்சல் வந்தது. சரி, அதெல்லாம் அடுத்ததாக பார்த்துடலாம். இது வந்து உங்களுக்கு அநேகமாக தெரியும், செலிபிரிட்டி இன்ஸ்பைர்டு சாரீ. கொஞ்சம் காஸ்ட்லியாக தெரிஞ்சது எனக்கு. என்னன்னா அந்த செலிபிரிட்டியும் கொஞ்சம் காஸ்ட்லி தான். இது யாருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சரி, ஓகே, ஆமாப்பா, அவங்க நார்மல் பீப்புள் கிடையாதுங்க இந்த சாரீ கட்டினவங்க, அதனால நம்மளும் கட்டிட்டு அப்நார்மல் பீப்புள் ஆயிடலாம். இது வந்து பாலி காட்டன் மெட்டீரியலில் வரும். ஆக்சுவலாக இதுக்கு இந்த ரேட்டு கொஞ்சம் ஹை தான்னு எனக்கு தோணுது. அதான் சொல்லிட்டேனே நான் ஆல்ரெடி, அந்த செலிப்ரிட்டியே கொஞ்சம் ஹை ரேஞ்சுங்கிறதுனால அது சேரீயும், அந்த மாடல் சேரீயும் கொஞ்சம் ஹை ரேஞ்சாக தான் இருக்கும். நல்லா இருக்குது. பட் குவாலிட்டி வைஸ் அதான் பாலி காட்டன் மாதிரி இருக்கும். பட் ஆஃப்டர் வாஷ் எப்படி இருக்குன்னு தெரியல. நான் இன்னும் ஸ்டிச் பண்ணவும் இல்லை, எடுத்து தான் வச்சுருக்கேன். சரி, இதுக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் பார்க்கலாம். கொஞ்சம் லிட்டில் பிட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. பட் இது கலர் டார்க் ஷேடுங்கிறனால நம்ம எப்படி இருந்தாலும் சிங்கிள் ஃப்ளீட் விட போகிறதில்ல, அதனால் கொஞ்சம் தெரியாது, டிரான்ஸ்பரன்சி தெரியாது. இந்த பார்டருக்காக தான் எடுத்தேன். நல்லா இருக்கு, அதே மாதிரி சேம் டு சேம் இருக்கு. இதில் சிங்கிள் கலர் தாங்க அவைலபிள். இது அவங்க கட்டினது இதே கலர் தான், அதே சேம் ரன்னிங் ப்ளவுஸ் தான். அவங்களும் அதே மாதிரி தான் கட்டியிருந்தாங்க, நாங்களும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி அதே மாதிரி தான் போஸ்ட் கொடுப்போம். நல்லா இருக்கு குவாலிட்டி வைஸ். பட் தண்ணியில் போட்டால் கொஞ்சம் ஷிங்க் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எனக்கு தெரிஞ்சு, என்னோட அறிவுக்கு தெரிஞ்சு. அப்புறம் நெக்ஸ்ட் ஒன் வந்து விஜயலட்சுமி 10 வாங்கினா 1 மொக்கை வாங்குவான்னு அவளுக்கு இருக்குது அந்த மாதிரி. பட் இது குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருந்தது. இது வந்து இந்த டோலா சில்க் மெட்டீரியலில் தான் வரும். பட் காட்டன் மிக்சடு தான், கொஞ்சம் ரேட்டும் அஃபோர்டபுளாக இருந்தது. டோலா சில்க்னா 600-700 அந்த மாதிரி வரும். பட் இது ஆனால் சூஸ் பண்ணாலேயே இருக்கிற கலர்லேயே சூஸ் பண்ணியிருக்கா, இருக்கிற கலர் காம்பினேஷன்லேயே. நம்ம ஆல்ரெடி இந்த கலர் காம்பினேஷன் சாரீ கட்டியிருக்கோம்ல, ஒரு ரீல்ஸ்லையும் கூட போட்டிருக்கேன்ல. பட் நிறைய கலர் இருந்தது. விஜயலட்சுமிக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது இந்த பீச் பிங்க் வித் எல்லோ தான். என்னடா பண்ணுறது, இது எப்படி நான் மறைக்கிறது இந்த தப்பு அப்படின்னு தெரியாம தான் முழிச்சுக்கிட்டு இருக்கிறேன். பட் நிறைய கலர்ஸ் இருந்தது. பட் இமேஜில் இருந்தது கொஞ்சம் இன்னும் டார்க் ஷேடாக இருந்தது, வந்தது கொஞ்சம் லைட் ஷேடாக இருந்தது. அப்புறம் நல்லா பார்த்தா நம்ம சாய் காயத்ரி தான் மாடலு. அதட்டா சார் பார்த்தீங்களா, நம்மளையும் இந்த மாதிரி ஒரு சாரீக்கு மாடலுக்கு கூப்பிட்டா நம்மளும் போயிடலாம். பட் நம்ம மூஞ்சிக்கெல்லாம் கூப்பிட மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்துடலாமா. இப்போவும் 2 பார்சல் வந்தது. ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் ஓப்பன் பண்ணிடலாம். இது வந்து வாவ், நான் எதிர்பார்க்கலைங்க. நம்ம இமேஜினுக்கு மேலே கொஞ்சம் ஹை லெவலில் இருக்கும் இல்லையா, நீங்கள் என்ன இது பண்ணுறீங்களோ அதுக்கும் மேலே அந்த மாதிரி இருக்கிறதா இந்த சாரீ. இதுவும் ஒரு மல்மல் காட்டன் தான். ஹேண்ட் பிரிண்ட்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சரி, எப்படியோ வரும்னு பார்த்தா, பட் வாவ், அவுட் ஆஃப் யுவர் இமேஜின் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்தது. சூப்பராக இருக்குது. நல்லா அந்த கலர் டுயல் டோன் மாதிரி தெரிஞ்சது. பட் காட்டன் தான். இந்த கலர் காம்பினேஷன் வந்து நம்ம எடுத்தது மயில் ப்ளூ வித்து ஒரு கிரேஷ் இது வர மாதிரி, பல்லு வர மாதிரி. அந்த பிரிண்டிங்கெல்லாம் அழகாக இருந்ததுங்க. ஹேண்ட் ட்ராயிங் தான். ஒரு குடிசை, மரம், அது இதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் போட்டிருந்தாங்க. பிரிண்ட் தான். பட் அவுட்ரு வாஷ் எப்படி இருக்குன்னு தெரியாது, போகுமா இல்லையான்னு.
நம்ம இந்த மாதிரி காட்டன் சாரீ எல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி வெறும் பச்சை தண்ணியில் கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அதைய ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டாக வெறும் தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சர்ஃப் வாஷ் எதுனாலும் பண்ணால் கொஞ்சம் லைஃப் கொடுக்கும்னு எனக்கு தெரியும். நான் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இது நல்லா இருக்குங்க. கலரும் டுயல் டோனாக நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்தோம்ல இந்த வீடியோலேயே அதே மாதிரி அதுலேயும் இன்னும் கொஞ்சம் ப்ரிண்ட்டு பல்லு டிசைன் வர மாதிரி பல்லு கலர் அந்த மாதிரி சூப்பராக இருக்குது. ரன்னிங் தான் ப்ளவுஸு. பட் நம்ம வந்து அந்த கிரே கலர் மாதிரி எடுத்து ஏதாச்சும் பேட்ச் ஒர்க் பண்ணலான்ட்டு ஐடியாவில் இருக்கிறேன். சரி நெக்ஸ்ட்டாக எப்படியெல்லாம் இது டிசைன் பண்ணி எப்படியெல்லாம் ரிலீஸ் பண்ணலாங்கிறத ஸ்டே டியூன்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துக்கிட்டே இருங்க. அப்புறம் நெக்ஸ்ட் ஒன் வாவ் மதுபாலா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாரியோட மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பேரை. பாருங்கள், இப்போ தான் நான் எடுக்கிறப்ப தான் இதோட ரிவ்யூவே போடுறேன். நான் அதை கவனிக்கவே இல்லை. சூப்பராக இருக்குது. இதுலேயும் நான் வந்து இதே கலர் குங்கும ரோஸ் மாதிரி இருக்கிற கலர் தான் புக் பண்ணேன். இதுலேயும் நிறைய கலர்ஸ் அவைலபிள். பல்லு ஒரு கலர், மோஸ்ட்லி பல்லு வந்து எல்லாத்துலேயும் அந்த மெஜந்தா கலர் வர மாதிரி தான் இருந்தது. பட் நான் வந்து இந்த எல்லோ அந்த மெஜந்தா வர மாதிரி எடுத்துட்டேன். வார்லி பெயிண்டிங் தான், இதுவும் பெயிண்டிங் தான், ஹேண்ட் பிரிண்ட் மாதிரியே தான் வரும். பிளாக் பிரிண்ட்டுங்க, ஹேண்ட் பிரிண்ட் கிடையாது, பிளாக் பிரிண்ட்டு. பாருங்கள் பின்னாடி எவ்வளோ சத்தம் சண்டை. சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு ரிச் லுக்கு. ஆஃபீஸ் காலேஜுக்கெல்லாம் கட்டிட்டு போனால் செம்மையாக இருக்கும். ஒரு சிம்பிளான பேக்கில் வந்து இந்த ஐஹோல் அந்த மாதிரி வச்சு ஹை நெக் வச்சு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம சூப்பராக இருக்கும். நம்மளும் ஏதோ ஒன்று டிசைன் பண்ணி உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். நல்லா இருக்குங்க, செம்மையாக இருக்குதுன்னு சொல்லுவேன் நான். இதுக்கு வந்து ஃபுல் மார்க்கே கொடுக்கலாம். அவ்வளோ அழகாக அவ்வளோ கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்குது. வேர் பண்ணிக்கிறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒன் டே ஃபுல் டே வேர் பண்ணிக்கிறதுக்கு செம்மையாக இருக்கும். நான் தான் சொன்னேன் ஆஃபீஸ் வேர் காலேஜ் வேர் நல்லா கடைக்கு கட்டிட்டு போனேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வேர்த்து கொட்டும். இது சூப்பராக இருக்குது. பட் பியூர் காட்டன் கிடையாது. இது என்ன மதுபாலா சாரீ அப்படின்னு போட்டிருந்தாங்க. நல்லா இருக்குங்க. சிம்பிளாக வேர் பண்ணிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தாராளமாக இதுக்கு 10 out of 10 கொடுக்கலாம். எல்லாம் நல்லா இருக்குது, அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது. கலர் நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. குவாலிட்டியும் நல்லா இருக்குது. லைட்டாக ஷைனிங் கொடுக்குது. இதோட பைங் லிங்க் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்துடும், செக் பண்ணுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட்டாக வந்து நிறைய பார்ட்டி வேர் கலெக்ஷன்ஸ் இருக்குது, சில்க் சாரீ கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதுக்காக வெயிட்டிங் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்தது? உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். கண்டிப்பாக சூப்பரான கலெக்ஷன்ஸ் தானே விஜய் எடுத்துட்டு வந்திருக்கா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ், அதாவது ரேட்டு கம்மியான சில்க் சாரி கலெக்ஷன்ஸ், அதாவது இந்த ரேட்டுக்கு சில்க் சாரியே கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் ஒரு தனி கேட்டகரியா உங்களுக்காக அடுத்தது அப்லோட் பண்றேன். அப்புறம் நான் வந்து அக்ஷய திருதிக்கு வேர் பண்ணியிருந்த அந்த பிளவுஸ் இருக்குல்ல, அதுவும் மீஷோல எடுத்த சாரி தான். அந்த பிளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோவும் நான் அடுத்தது உங்களுக்காக அப்லோட் பண்றேன். ஸ்டே டியூன்ட். Thank you for watching. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணிடலாம். Bye, take care.